மரியாளுடைய விசுவாசம். மரியாள் சொல்லுகிறாள் இது எப்படி ஆகும் என்று சொல்லுகிறாள். Mary says, how can this be? சில கேள்விகள் வருகிற பொழுது நாம் அங்கே நின்று பார்க்க வேண்டும். When we see some questions, we've got to stand there and see. நமக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது. We have a nature. நாம மற்றவர்களிட்ட கேள்வி கேட்போம். We ask others questions. ஆமா இல்லையா? மற்றவர்களிடத்திலே நிறைய கேள்விகளை கேட்போம். We ask other people many questions. ஆனா நம்ம யாராவது கேள்வி கேட்டா நமக்கு அது பிடிக்கிறது கிடையாது. But if someone questions us, we don't like it. அதை நாம் விரும்புகிறது கிடையாது. We don't like it. ஆனா நாங்கள் மற்றவரிடத்திலே கேள்வி கேட்போம். But we question other people. ஆனால் எப்பொழுதெல்லாம் சில கேள்விகள் வருகிறதோ அங்கே ஒரு பதில்களும் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். But you must understand that when a question comes, the answer is there. பரலோகத்தில் இருந்து காபிரியேல் என்கிற தேவதூதன் ஒரு விசேஷித்த செய்தியை மரியாளிடமாய் கொண்டு வருகிறார். Now the angel Gabriel from heaven is bringing a special news to Mary. அது சாதாரணமான செய்தி கிடையாது. It's not an ordinary message. அது இந்த காலத்துக்காக தேவன் 4000 வருடங்கள் காத்திருக்கிறார். God was waiting 4000 years for this time period. ஏனென்று சொன்னால் வேதாகம காலங்களை சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். The history scholars say the time of the Bible. மனிதன் பாவத்திலே விழுந்த பொழுது ஆதியாகமம் 3:15 தேவன் 15 தேவன் ஒரு வாக்கை அங்கு கொடுக்கிறார். In Genesis 3:15 when man fell into sin, God gives a promise. ஸ்திரீயின் வித்து வந்து உன் தலையை நசுக்கும் என்பதாக அங்கே அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். He says the seed of the woman will crush your head. இந்த ஸ்திரீயின் வித்துக்காக தேவன் 4000 வருடங்கள் காத்திருக்கிறார். And he waited 4000 years for the seed of the woman. தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பின் திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற போகிறது. For the fulfillment of the great plan of salvation of God. ஆகையினாலே தேவன் இந்த காரியத்தை அற்புதமாக நடத்துகிறார். So God does a miracle here. இந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசு இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே மரிப்பதன் மூலமாக தான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. For by the seed of the woman Jesus, for him to come and die on the cross, that's how salvation comes to the world. இந்த காரியத்தை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். And God was leading this. ஆகையினாலே அங்கே ஒரு பாத்திரத்தை தேவன் எடுத்துக்கொள்கிறார். So God chooses a vessel there. அந்த பாத்திரம் தான் மரியாள். That vessel is Mary. இவள் தான் அந்த ஸ்திரீயின் வித்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாக அவள் மாறுகிறாள். She is becoming the vessel that brings forth the seed of the woman. ஆகையினாலே மரியாளுடைய நிலையை புரிந்து கொண்டு நாம் இந்த கேள்விக்கு நாம் பதில் அளிப்போம். So we have to understand the state of Mary and answer this question. மரியாளுக்கு வருகிற இந்த செய்தி என்னவென்று சொன்னால், The news that comes to Mary, ஆண்டவர் அதை குறித்து மரியாளுக்கு சொல்லுகிற பொழுது ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறார். 28வது வசனம் சொல்லுகிறது. in verse 28 he gives her a welcome. வேதம் சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறார். And having come in, the angel said to her, rejoice, highly favored one, the Lord is with you, blessed are you among women. இந்த உலகத்திலே இருக்கிற எந்த பெண்களுக்கும் இல்லாத ஒரு மாபெரும் கிருபை மரியாளுக்கு கிடைத்தது. Mary had a grace that no other woman in the world received. ஒரு தேவகுமாரனை தன் வயிற்றிலே சுமக்கிற ஒரு மாபெரும் பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொள்கிறார். She received the great privilege of bringing the Son of God into the world. ஆகையினாலே தான் அங்கே தேவதூதன் இந்த காரியத்தை குறித்து அவளுக்கு சொல்லுகிறார். That's why the angel says this to her. அவள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் என்று கேட்கிறாள். She said, I don't know a man, how can this be? 35வது வசனம் சொல்லுகிறது. Verse 35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, And the angel answered and said to her, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. And the angel answered and said to her, the Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Therefore also the Holy One who is to be born will be called the Son of God. இதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். We understand this. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are saved. நமக்கு ஆயினாலே இந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். So we know about the birth of Christ. கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை நாம் விசுவாசிக்கிறோம். We believe in the virgin birth of Christ. இதை சொல்லுகிற பொழுது நமக்கு அதை குறித்த பெரிய ஒரு தாக்கம் நமக்கு ஏற்படுவது கிடையாது. When we say this, we don't have a great impact in us. ஆனால் மரியாளுக்கு இந்த செய்தி வருகிற பொழுது அவளுடைய மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை கவனித்து பாருங்க. But listen carefully to how Mary's mind state was when this news came. இப்பொழுது உங்களிலே யாராவது நீங்கள் சரீர ரீதியில வியாதிப்பட்டிருந்தால், maybe if some of you are sick today, ஒரு தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவித்திருந்தால், or you experience divine healing, மற்றவர்களுக்கு சொல்லுவீர்கள், you will tell other people, என்னை சுகப்படுத்தின ஆண்டவர், the God who healed me, நிச்சயமாக உன்னை சுகப்படுத்துவார். will definitely heal you. நான் மரண படுக்கையில் இருந்தேன், I was in the deathbed, என்னை அவர் தூக்கி எடுத்தார். he lifted me up. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். This is my personal இதை நான் அனுபவித்திருக்கிறேன். I experienced it. ஆகையினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், so I'm telling you, நிச்சயமாய் தேவன் உங்களை சுகமாக்குவார். definitely God will heal you. இது ஒரு கடந்த கால அனுபவம். This is a past experience. இதை அனுபவித்திருக்கிறார். I experienced it. ஆனால் மரியாளுக்கு இப்படி ஒரு வார்த்தை
தேவதூதன் வருகிற பொழுது சரித்திரத்திலே எந்த பெண்களுக்கும் இந்த உலகத்திலே நடைபெற்றிருக்க முடியாத ஒரு கற்பனை கட்டாத ஒரு காரியம் அவளை நோக்கி வருகிறது. But when Mary heard this news from the angel, this has never happened in the history of the world before. அவள் ஒரு விஷயம் அசைக்கப்படுகிறாள். She was shaken for a moment. ஒரு விஷயம் எண்ணி பார்த்திருக்கலாம். She could have counted it. ஆபிரகாமுடைய சந்ததியிலே விசுவாச சந்ததியிலே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெற்றிருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறவே இல்லை. Such a thing did not even take place in the faith of generation of Abraham. திருமணமாகாத ஒரு கன்னிகை பெண் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி எந்த ஒரு ஆணினுடைய எந்த தொடர்புகள் இல்லாமல் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி சரித்திரத்திலே எவ்வண்ணமான சம்பவங்கள் நடைபெற்றது கிடையாது. In history, no way has a virgin given birth to a child without the connection of a man. அப்படி நடைபெற்றிருந்தால் அவள் இது எப்படியாகும் என்ற ஒரு கேள்வி அவள் கேட்டிருக்க முடியாது. If such a thing did take place, then she couldn't have asked, how can this be? சாதாரணமான ஒரு பொது அறிவு என்ன? Such an ordinary understanding எவ்வண்ணமா இந்த உலகத்திலே பிள்ளைகள் பிறக்கிறது, how the children are being born in this world, ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு கூட இணைவதன் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகிறது. because a man and a woman join themselves, that's how this thing takes place. ஆனால் மரியாளுடைய நிலையை சற்று கவனித்து பாருங்கள். But look at Mary's state. இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட எந்த ஒரு நபர்களுக்கும் அந்த காரியங்கள் நடைபெற்றது கிடையாது. No person in this world has experienced such a thing before. எந்த ஆணினுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்திலே பிள்ளை பிறக்க போகிற என்ற செய்தியை அங்கே தேவதூதன் வந்து கொடுக்கிறான். And the angel gives a word that without the help of a man a child is going to be born. சரித்திரத்திலே நடைபெறாத ஒரு காரியம், something that never took place in கற்பனை history, கட்டாத ஒரு காரியம், beyond your imagination, நம்ப முடியாத ஒரு காரியம், something unbelievable, நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு காரியம். it's on the contrary of normalcy. வேதம் சொல்கிறது இந்த காரியத்தை சொன்ன பொழுதுதான் அவள் கேட்கிறாள், இது எப்படியாகும் என்று கேட்கிறாள். When she heard this news, that's why she asked, how can this be? அவருடைய கேள்வி நியாயமானதுதான். Her question is very reasonable. ஏனால் அதுக்கு முன்பதாக எந்த விதமான அனுபவ ரீதியான காரியங்களும் கிடையாது. Because before that no such experience has ever taken place. அப்படிப்பட்டது கிடையாது. But Mary it didn't happen to Mary this way. மரியாளுக்கு தேவதூதன் சொல்லுகிற பொழுது, and he tells Mary the angel, மறுபடியும் உங்களை கொண்டு செல்கிறேன், I'll take you again. சரித்திரத்திலே நடைபெற்றாத காரியம், it didn't take place in history. அது சாதாரணமான நிகழ்வாக இந்த சரித்திரத்திலே நடக்கல. It never took place in history, such a thing. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்ன பொழுதுதான், so when such a thing was spoken to, இந்த மிகப்பெரிய காரியத்தை அவள் இருதயம் நம்ப ஆரம்பித்து விட்டது. her heart started believing this great miracle. இங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கீங்க? how many are seated here? தேவனுடைய வார்த்தை வந்து உங்களுடைய கற்பனைக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டதான் இருக்கிறது. see, the word of God is beyond your own imagination. தேவன் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன காரியத்தை தேவன் காண்பிப்பது கிடையாது. God doesn't show small things to his ஒரு children. சிறிய காரியத்தை செய்யண்டவர் சில காரியங்களை நமக்கு காண்பிக்கலாம். he will show us simple things, ஆனால் அவருடைய திட்டங்கள் பெரியது என்பதை சொல்லுகிறேன். but his plans are great. மரியாளுடைய இருதயம் அந்த பெரிய காரியத்தை நம்ப ஆரம்பித்து விட்டது. Mary's heart started believing the great things. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு அவள் வந்து விட்டாள். she came to the state to accept the word of God. அதை ஏற்றுக்கொண்டு விட்டாள். she accepted it. வேதம் சொல்லுகிறது அதன் பிற்பாடு தேவதூதன் அங்கிருந்து புறப்பட்டு போனார் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். and the Bible says the angel left that place afterwards. தேவதூதன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போனான் என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். we can see that the angel left that area. அவள் சொல்லுகிறார் 38வது வசனம், verse 38, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, behold I'm the maid உம்முடைய servant of the வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். let it be to me according to your word. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். and the angel departed from her. நீங்க அதே சகரியாவினுடைய சம்பவத்தை வாசிக்கிற பொழுது, but if you look place what happened with Zechariah, தேவதூதன் அங்கிருந்து போய்விட்டான் என்கிற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியாது. you can't see that the angel departed from சகரியாவுக்கு சொன்ன பிற்பாடு தேவதூதன் போய்விட்டான். as soon as he spoke to Zechariah, the ஆனால் angel left. இங்கே ஆவியானவர் ஒரு காரியத்தை எங்களுக்கு நிறுத்தி காண்பிக்கிறார். but the Holy Spirit is proving something to us. வேதம் சொல்லுகிறது என்றைக்கு தேவன் மூலமாய் தேவதூதன் கொண்டு வந்த செய்தியை மரியாள் ஏற்றுக்கொண்டானோ தேவதூதனுடைய வேலை முடிந்தது. when Mary accepted the word that came through the angel, the angel's job finished. அவள் அப்படியே வாயின் மூலமாக அங்கே அவள் கட்டவிழ்த்து விடுகிறாள். and through that through her mouth she unleashes it. உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். says let it be to me according to your word. வேலை முடிந்தது. the work was finished. தேவதூதன் அங்கிருந்து புறப்பட்டு போனார். the angel left there. அருமையாக அதைத்தான் நாம் பார்க்கிறோம். that's why we see இதை குறித்து இதுதான் மரியாளுடைய விசுவாசமாக இருக்கிறது. and this is the faith of Mary. ஒரு நம்ப முடியாத கற்பனை கட்டாத ஒரு காரியத்தை அவள் நம்ப ஆரம்பித்து விட்டாள். she started believing something beyond her imagination. எத்தனை பேர் இந்த மாலைவேளையில் இருக்கிறீர்கள்? how many are here this afternoon? தேவனுடைய வார்த்தை நம்முடைய எண்ணங்களுக்கு மேலாய் நமக்கு காண்பிக்கிறது. the word of God is beyond our imagination. கற்பனைக்கு எட்ட முடியாத காரியங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கிறார். God is showing things that cannot be reached through our own thoughts. தேவனுடைய
வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக வந்து நிற்கிறது. When you read the word of God, the word of God are beyond your thoughts. வேதம் சொல்லுகிறது எவ்வளமாய் பூமிக்கு வானம் உயரமா இருக்கிறது அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் உயர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். God says as the heavens are higher than the earth, so are my ways higher than yours. மேலான எண்ணங்களையும் மேலான திட்டங்களையும் தான் தேவன் காண்பிக்கிறார். God is showing higher thoughts and higher ways. நம்ப முடியாத காரியங்களை இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோமா? Are we believing things that are not believable? ஆபிரகாம் அதை நம்புகிறான். Abraham believed. அவன் அழைக்கிற பொழுது அவனுக்கு 75 வயது. When he was called, he was 75. கர்த்தர் அவனை அழைத்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவன் சொல்லுகிறான் நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொல்லுகிறான். After that God calls him and he says I will give you a child. அவன் சொல்லுகிறான் என்னுடைய வீட்டிலே பிறந்த இந்த வீட்டு விசாரணை கர்த்தர் ஆகிய எலியேசர் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். He says I have Eliezer who is going to be my inheritance. அவன் சொல்லுகிறான் இவன்தான் என்னுடைய சுதந்திரவாளி என்று சொல்லுகிறான். This is my heir. கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து God calls Abraham outside. வானத்தை எண்ணாந்து பார். He said look at the sky. நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமான அவைகளை எண்ணு. If you can count the stars, count them. உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். Your descendants will be this way. நம்ப முடியாத காரியம். Something he couldn't believe. இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியாத The காரியம். heart couldn't accept ஒரு it. பிள்ளை இருந்தால் If I had a child, ஒரு நேரங்களில் நாம சொல்ல முடியும் சந்ததி இப்படி வானத்து நட்சத்திரங்கள் போல திரளாய் மாறலாம். ஏன்னா சந்ததிகளாய் கடந்து போய் மாற முடியும். we can say that we have a child and it could become like the stars of the sky. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது. But Abraham did not have such a thing. வாக்குத்தத்தம் வருகிறது. The promise comes. தேவன் பேசுகிறார். God speaks. ஆண்டவர் ஒரு பெரிய காட்சியை காண்பிக்கிறார். God shows a great ஆபிரகாம் sight. தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு குறுகிய எண்ணத்தோடு இருக்கிறான். Abraham had a small mindset about ஒரு his சின்ன life. பிரேமுக்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கிறான். He framed his life in a small அவன் frame. கீழ் நோக்கிய பார்வையாக இருந்தது. He was looking down. அவன் கீழ் நோக்கி பார்த்து He கொண்டிருக்கிறான். was looking down. தனக்கு பக்கத்தில் இருந்த எலியேசரை பார்க்கிறான். He's looking at Eliezer behind him. எனக்கு பிறகு இவன்தான் சுதந்திரவாளி என்பதாக He பார்க்கிறான். said after me he is the ஆனால் heir. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் என்று But சொல்லுகிறார். God calls Abraham. He says look at the sky. உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று Your சொல்லுகிறான். descendants will be like this. கற்பனையே பார்க்க முடியாத ஒரு எட்டாத ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். Something beyond his அவனுடைய imagination. இருதயத்தால் நம்ப முடியாத ஒரு காரியத்தை காண்பிக்கிறார். Something he couldn't believe in his heart. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அதை நம்புகிறான். And Abraham believed. The Bible நடக்கவே says முடியாது என்று சொன்ன காரியத்தை அவன் விசுவாசிக்கிறான். he believed what was impossible in his life. அதை அவன் வாழ்க்கையிலே And காணுகிறான். he saw it in his life. எத்தனை பேர் இந்த மாலையில் இருக்கிறீர்கள்? How many are here this நாம் தேவ afternoon? சமூகத்துக்கு வருகிறோம். We'll come to the presence of கர்த்தருடைய God. வார்த்தையை கேட்கிறோம். Hear the word of God. சில நேரங்களிலே பிரச்சனைகளின் மத்தியிலே சவால்களின் மத்தியிலே நாங்கள் நடந்து போகிறோம். Sometimes you're walking through challenges and circumstances. கிறிஸ்துவின் நிமித்தமாக தேவ ராஜ்யத்தின் நிமித்தமாய் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். You're meeting some problems because of the kingdom of God and because you accepted Christ. இந்த உலகத்திலே நாம் வாழுவதனாலே நம்முடைய வாழ்க்கை வந்து எல்லாம் நல்லதாக நடக்கும் என்பது கிடையாது பாருங்க. Just because you're living in this world doesn't mean everything is going to be good in your life. வேதம் சொல்லுகிறது நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். The Bible says the just shall live by faith. நீங்கள் நானும் பிழைப்பதற்கு வழி விசுவாசம் என்பது வேதம் For சொல்லுகிறது. you and I to live, that's faith. நமக்கு நாம் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்பி பிழைக்கிற ஜனங்கள் கிடையாது. We're not people but that believe in the things of the நம்முடைய world. நம்பிக்கை நம்முடைய ஆதாரமும் தேவனுடைய வார்த்தை தான். The word of God is our proof and our அவர் foundation. சொல்லப்பட்ட வார்த்தை தான். It's the words that he speaks. வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் ஒன்றையும் கீழே தரையிலே விழுந்து போக தேவன் விடவில்லை. God didn't allow the good words that he spoke to the children of Israel to fall to the ground. அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். He's a faithful God. எதை சொன்னாரோ அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றியே அவர் தீர்க்கிறார். Whatever he says he will fulfill in their life. அப்பேற்பட்ட ஒரு உண்மை உள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். We're worshiping such a truthful God. அவர் சொல்லி போட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவர் He கிடையாது. doesn't speak and sit and spectate. அவர் நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றியே He தீர்க்கிறவர். will definitely fulfill what he has spoken. ஆபிரகாம் இதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து ருசி பார்க்கிறான். Abraham tasted this in his life. 25 வருடங்களிலே அவன் பிள்ளையை காண்கிறான். In 25 years he sees the child. வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு பிறக்கிறான். He sees the son of promise வேதம் Isaac. சொல்லுகிறது ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு பேர் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஈசாக் என்ற பேர் என்று சொல்லுகிறார். God says to name him Isaac. ஈசாக் என்ற பேருடைய அர்த்தம் என்ன? The meaning of Isaac, நகைப்பு, laughter. சிரிப்பு. Laughter. இப்ப ஈசாக்கு பிறக்கிற பொழுது என்ன உண்டாகிறது? ஆபிரகாமுக்கு சிரிப்பு உண்டாகிறது. So Abraham had laughter when Isaac was born. வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற பொழுது தேவனுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பொழுது எங்களுக்கு என்ன உண்டாகிறது? What will happen in your life when the promises of God are நகைப்பு fulfilled? உண்டாகிறது. There will be laughter. சிரிப்பு உண்டாகிறது. There will be joy. கர்த்தர் அப்படிப்பட்டவராய் இருக்கிறார். That's how God is. நம்முடைய கண்களை
கண்களை தேவன் சொன்ன வார்த்தையின் மீது வைக்க வேண்டும். Put your eyes upon the word இதை that God நம்பித்தான் said. ஆக வேண்டும். You must believe this. நம்ம இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், சவால்கள், பிரச்சனைகள், பாடுகள், மேடுகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. The word of God is above everything, that every challenge that you're meeting எல்லா in your life. சூழ்நிலைகளும் நமக்கு அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். Maybe all the circumstances seem மரியாளை closed. போல ஒரு கேள்வி நமக்குள்ளாக தோன்றிக் கொண்டே இருக்கலாம். Maybe we have a question like Mary. இது எப்படி ஆகும் என்று கேட்கலாம். You can ask, how can this be? வேதம் சொல்கிறது, காற்றை காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் The நிரப்பப்படும். word of God says you won't see the wind or you won't see the rain, but these valleys will be filled. கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் சூழ்நிலைகளால் நடத்தப்படுகிறவர்கள் கிடையாது. People of God are not led by circumstances. சூழ்நிலைகள் மாறக்கூடியவைகள். Circumstances will change, தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறி போகாது. but the word of God will never change. உங்களுடைய கண்களை இதன் மேல் வையுங்கள். Put your eyes upon this. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து பேசி இருக்கிற வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Write down the words that God has spoken to your life. நம்ப முடியாமல் இருக்கலாம். Maybe you can't believe it. நடக்காதது போல தெரியலாம். Maybe it will seem impossible to ஆனால் happen. நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறியே தீரும் என்பதை நான் சொல்லுகிறேன். But definitely the word of God will be fulfilled in your life. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். God is faithful to his word. உத்தமமான தேவனுடைய வார்த்தை. It's the true word of God. மரியாள் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறார். Mary believes such a great thing. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்க உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க How many ஆரம்பிக்கிறீர்கள்? are seeing such a great faith in your இதை life? வாசித்துக் கொண்டிருந்த பொழுது நான் அசைக்கப்பட்டேன். When I was reading, I was moved. இது இயேசுவை பெற்றுக்கொண்ட ஒரு காரியம், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு காரியத்தை மாத்திரம் தேவன் நமக்காக வைத்திருக்கவில்லை. Here, this is not just the word that மாபெரும் Jesus. காரியங்களை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். God is speaking great உங்கள் things. மூலமாக தேவனுடைய திட்டம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டி இருக்கிறது. For the will of God to be நீங்கள் fulfilled ஒரு on this கருவிகளாய் earth. இருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கருவிகளாய் இருக்கிறீர்கள். You are a vessel. ஒரு நோக்கத்தை தேவன் God வைத்திருக்கிறார். has a purpose for you. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ப ஆரம்பியுங்க. Start believing the words of God in your life. நம்ப ஆரம்பியுங்க. Start believing it. இங்கே மரியாள் நம்ப ஆரம்பித்து விட்டார். Mary started believing. ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து She விட்டார். started accepting. தேவதூதன் சொன்ன வேலை முடிந்தது. And the word of the angel சபையார் finished. எழுந்து நிற்போம். The church